நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக சென்ற வாரத்திலும் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் முத்தையா அவர்கள் தான் இன்றைய நாளிலும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரை முன்னிறுத்திக் கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய வாரத்திலும் பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இந்த நாட்டாரியல் கலைகள் தொடர்பாக பல விடயங்களை கலந்து ஆலோசிக்க போன்றோம். அதற்கு முன்னதாக இன்றைய நாளுடைய இந்த ஆரம்பமாக சென்ற வாரத்திலேயுமே கூறியிருந்தீர்கள் இந்த நாட்டாரியல் பாடல்கள் தொடர்பாக பல விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியை ஒரு நாட்டார் பாடலில் இருந்து தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன் சார். ஓரிரு வரிகள். நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தானே நானே நன்னே தானே நன்னே நானே நான தன்னன நன்னன நானே தனநான நன்னன நானே தன்னன நன்னன நானே தனநான நன்னன நானே ஏடறிய எழுத்தறிய எழுத்து வக நான் அறியே ஏடறிய எழுத்தறிய எழுத்து வக நான் அறிவே ஏட்டில எழுதும்படி நாவில் ஊதிக்க வேணும் தன்னே நன்னே நானே தனநானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தனநானே நன்னே நானே தந்தி முகத்தோனே தங்க கனி பெற்றவனே தந்தி முகத்தோனே தங்க கனி பெற்றவனே தாய் தந்தை உலகம் என்று தத்துவத்தை சொன்னவனே தன்னே நன்னே நானே தனநானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தனநானே நன்னே நானே நாவு புலராம நல்லோச மங்கிடம நாவு புலராம நல்லோச மங்கிடம கூட்டுல நீ இருந்து இந்த கூட்டுல நீ இருந்து குரல் கொடுக்க வேணும் ஐயா தன்னே நன்னே நானே தனநானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தனநானே நன்னே நானே. நன்றி சார். கேட்ட உடனே எங்களுக்காக ஓரிரு வரிகள் படித்து காட்டியமைக்காக நன்றி. நாங்கள் எவ்வளவுதான் சோகமாக இருந்தாலுமே எங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய மாதிரியாக இந்த நாட்டுப்புற கலைகள், இந்த நாட்டாரியல் கலைகள் காணப்படுகின்றது. அதற்கு எந்த விதமான ஒரு ஐய கருத்தும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் சார். அவ்வாறு இருக்கையில் தான் நாங்கள் ஒரு வேலை செய்து களைப்பாக இருக்கின்ற நேரத்தில், தோட்ட வேலை செய்து களைப்பாக இருக்கின்ற நேரத்தில், அல்லது போனால் மீன் பிடிக்க செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக, வேறு வேறு வேலைகள் செய்கின்ற பொழுது அங்கே உள்ள களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக இவ்வாறான பல நாட்டார் பாடல்களை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். அவற்றை இன்று வரையிலும் கடத்தி செல்லுகின்றோம். நன்றி சார். அதனுடன் இணைந்த இன்னும் ஒரு கேள்வி உண்டு சார். இப்ப தற்பொழுது இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே இந்த நாட்டார் கலைகள் எவ்வாறாக இருக்கின்றது, நாட்டாரியல் கல்வி எவ்வாறாக இருக்கின்றது சார்? தொடக்கமாக நான் நாட்டார் கலைகள் குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டும். நாட்டார் கலைகளிலே ஆடல் சார்ந்த கலைகள், ஆடலும் பாடலும் சார்ந்த கலைகள், ஆடல் பாடல் உரையாடல் சார்ந்த கலைகள், ஆடல் இசை உள்ள கலைகள் என்று பல்வேறு விதமாக பிரித்து பார்க்கப்படுகின்றன. நாம் இப்பொழுது பறையாட்டம் என்று எடுத்துக்கொண்டோம்னா அதை பறை அடித்து கொண்டு அருமையாக அடவுகளை போடுவார்கள். இப்போ கரகாட்டம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் தலையிலே கரகத்தை வைத்து கொண்டு விதவிதமான வித்தைகளை அவர்கள் செய்து காட்டுவார்கள். அதற்கு பக்க இசையாக நாதஸ்வரம், தவில், அதாவது நையாண்டி மேளம் இசைக்கப்படும். அதே போல் தேவராட்டம். இந்த தேவராட்டம் ஒரே நேரத்திலேயே 100 பேர் ஆடுவார்கள். உரிமை இசையை இசைத்து கொண்டு ரொம்ப ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் அந்த கலையை நிகழ்த்தி காட்டுவார்கள். அதே போல் முருகன் திருவிழா நடைபெறும் பொழுது, பங்குனி உத்திரம், தைப்பூசம் நிகழ்வு காவடி எடுத்துக்கொண்டு, ஆயிரக்கணக்கான பேர் காவடி எடுத்துக்கொண்டு ஒரு இடத்திலே இருந்து அந்த மேளத்திற்கேற்ப ஆடுவார்கள். அப்படி தமிழ்நாட்டிலே கலை என்பது ஒரு கலைஞர்கள் ஆடுகின்ற கலைகள், மக்கள் ஆடுகின்ற கலைகள், திருவிழாக்களில் ஆடப்படுகின்ற கலைகள் என்று தொடர்ந்து அங்கே கலைகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன. அதிலே தேர்ந்த கலைஞர்கள் நல்ல பெயர் பெறுகின்றார்கள், ஊடகங்களிலே வருகின்றார்கள், வெளிநாடுகளுக்கு சென்று கலை நிகழ்ச்சியை நடத்துகின்றார்கள். சமீபத்தில் கூட பறை அடிக்கின்ற வேலு ஆசான் என்பவருக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்கின்றது. அப்படி கிராமிய கலைகளை தமிழக அரசும் சரி, இந்திய அரசும் சரி ஊக்கப்படுத்தி கொண்டு வருகின்றது. அதனால் கலைஞர்களும் அந்த கலையிலே ஆர்வமாக ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள்.
சில கலைகள் இன்று மங்கி மறைந்து வருகின்றன. காரணம், அதில் ஈடுபடுபவர்கள் குறைந்து வருகின்றார்கள். இப்போ தெருக்கூத்து என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், தெருக்கூத்தை அந்த காலத்திலே 18 நாட்கள் தொடர்ந்து விடிய விடிய நடத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இந்த காலத்திலே அப்படி நடத்த முடியாது. அந்த தெருக்கூத்து பயிற்சி பெறுவதற்கும் நிறைய திறமைகள் வேண்டும். பாடக்கூடிய திறமை, ஆடக்கூடிய திறமை, நடிக்கக்கூடிய திறமை என்று பல திறமைகள் அதில் இருக்கின்றன. அதையெல்லாம் கற்றுக்கொண்டு ஆடுவதற்கு இன்றைய இளைஞர்கள் சற்று கூச்சப்படுவதால் அல்லது பின்வாங்குகின்றார்கள். அந்த அடிப்படையில் கலைகள் நிறைய நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த கலைகளை மேலும் மேலும் முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் அல்லது அதில் ஈடுபடுகின்ற இளைஞர்கள் குறைந்து கொண்டு வருகின்றார். நிச்சயமாக அது ஒரு சவாலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் சார். இந்த நாட்டாரியல் கலைகள் குறித்து குறிப்பாக வந்து எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலுமே அதில் ஒரு சவாலான விடயம் உண்டு, கட்டாயம் இருக்கத்தான் வேணும். அந்த வகையில் இந்த துறையில் வந்து இது மிகப்பெரிய ஒரு சவாலான விடயமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதனுடன் இணைந்து சார் இன்னும் ஒரு கேள்வி கூட, இந்த எங்களுடைய மரபுகள், இந்த பண்பாட்டு விஷயங்கள், இந்த கலைகள், நாட்டாரியல் கலைகள் குறிப்பாக அவற்றையெல்லாம் நாங்கள் பேணி பாதுகாப்பதன் அவசியம் என்ன சார்? அது மொழியாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், அல்லது ஒரு பண்பாட்டு செயல்பாடாக இருக்கட்டும், அவையெல்லாம் அந்த மொழி பேசுகின்ற அந்த பண்பாட்டை பின்பற்றுகின்ற மக்களுடைய அடையாளம், நமக்கான அடையாளம். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியாக அவருக்கு ஒரு குணம் உண்டு என்றால் ஏதோ ஒரு தனி அடையாளம் தமிழர்களுக்கு இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். அப்படி நம்முடைய அடையாளங்களை மீட்டெடுப்பதற்கும் அல்லது நாம் யார், நம்முடைய பாரம்பரியம் என்ன, நம்முடைய வரலாறு என்ன என்பதை உலகத்திற்கு அல்லது பிற மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு இந்த கலைகள் ஒரு அடையாளமாக திகழ்கின்றன. அதனால் இது ஏதோ ஒரு பொழுதுபோக்காக நிகழ்த்தப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி என்று அல்லாமல் இது நம்முடைய பண்பாட்டு செயல்பாடு. இப்போ ஒரு திருமணம் நடைபெறுகிறது என்றால் அந்த திருமணத்திலே தாலி கட்டுவது என்பது ஒரு பண்பாட்டு செயல்பாடு. அந்த திருமணத்திலே ஆரத்தி எடுத்து பாடல் பாடுவது என்பது நம்முடைய மரபாக இருக்கின்றது. மணமக்களை குட்டுமுழக்கூட அழைத்து வருவது என்பது மரபாக இருக்குது. இதெல்லாம் தான் நம்முடைய அடையாளம். இதை வழிபாட்டிலே பார்க்க முடியும், திருமணத்திலே பார்க்க முடியும், சடங்குகளிலே பார்க்க முடியும். அப்படி அது எதை நிகழ்த்த வேண்டும், எதை ஈடுபடுத்த வேண்டும் என்பது அந்தந்த பண்பாடு சார்ந்த மக்களுடைய கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கு. நிச்சயமாக சார், கட்டாயம் எங்களுடைய மரபுகள், எங்களுடைய கலாச்சாரங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடத்தே தான் இருக்கின்றது. இனி வருகின்ற இந்த இளம் சந்ததியினரும் அவற்றை வந்து பேணி பாதுகாத்துக் கொள்ளுவார்கள் என்று நினைக்கின்றேன் சார். அதே நேரத்தில் வந்து இன்னொரு கேள்வி என்னென்று பார்த்தோமானால், எங்களுடைய பிரதேசத்திலே குறிப்பாக இலங்கையில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த கலைகளை வந்து நாட்டுப்புற கலைகள், நாட்டாரியல் கலைகள் என்று கூறிக்கொள்வோம். ஆனால் வந்து தமிழ்நாட்டிலே வந்து கிராமிய கலைகள் இவ்வாறாக ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த வேறுபாடு, இந்த வித்தியாசம் எவ்வாறாக இருக்கின்றது சார்? நல்ல கேள்வி மேடம். தமிழ்நாட்டிலே சில குறிப்பிட்ட அகாடமிக் செக்ஷன் அவர்கள் வந்து நாட்டுப்புறவியல் என்று சொல்வார்கள். இன்னும் சில பேர் நாட்டார் வழக்காற்றியல் என்று சொல்வார்கள். அங்கே இது மாதிரியான இந்த இரண்டு சொற்களுக்கு இடையான ஒரு குழப்பம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் என்ன அதற்கு விளக்கம் சொல்வேன் என்றால், நாட்டுப்புறம் என்ற ஒரு சொல் அந்த ஃபோக்லோர் என்பதற்கு ஒரு இணையாக இருக்கின்றது. நாட்டுப்புறவியல், நாட்டுப்புற கல்வி என்று சொல்வதற்கும் ஃபோக்லோர் என்ற ஆங்கில சொல்லுக்கும் பொருந்தி செல்வதாக இருக்கின்றது. நாட்டார் என்பது பொதுவாக நாட்டார், நகரத்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கு இருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே நாட்டார் என்ற ஒரு இனம் இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட ஜாதி இனர் இருக்கின்றார்கள். வன்னியர் இனத்திலே ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு நாட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு பதம் இருக்கின்றது. அப்படி சொன்னோம் என்றால், நாட்டாரியல் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட மக்களுடைய வழக்கார்கள் என்று தனித்து போய்விடும். அது பொது நிலையில் அந்த சொல் வராது. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நாட்டுப்புறவியல் என்ற ஒரு சொல்லை பெரு வழக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த குழப்பம் வராமல் இருப்பதற்காக. நாட்டாரியல் என்று சொன்னோம்னா அந்த குறிப்பிட்ட நாட்டார் இனத்தை சார்ந்தவருடைய அது இயலாக போய்விடும் என்பதற்காக நாட்டுப்புறவியல் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம். இலங்கையிலே அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இனம் இல்லை என்பதால் அதை நாட்டாரியலோ அல்லது நாட்டார் வழக்காற்றோ என்று வைத்துக் கொள்வதில் பிழை ஒன்றும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே இது மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கின்றது. சரி சார், இந்த நாட்டார் கலைகள் என்று பார்க்கின்ற பொழுது தற்காலத்தில் இந்த ஒரு நவநாகரிக வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கின்ற மக்கள், குறிப்பாக இந்த நகரப்புற மக்கள்
கொடுக்கின்ற ஈடுபாட்டிற்கும் கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்கள் கொடுக்கின்ற ஈடுபாட்டிற்குமே வந்து நிறைய வேறுபாடுகள், நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது. கிராமப்புற மக்கள் தான் இந்த கலைகளையும் பண்பாடுகளையும் இன்று வரையிலுமே ஆதரித்துக் கொண்டு செல்கிறார்கள். 2025ஆம் ஆண்டில் இருக்கின்றோம். அவர்கள் தான் வந்து அதிக அளவிலான முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த நகரப்புறம் சார்ந்து இருக்கின்ற மக்கள் இவற்றுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதில் 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. நகர்ப்புறத்திலே இருக்கின்றவர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு எந்திரமயமான வாழ்க்கையை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவர்களுக்கு விடுமுறை இருக்கின்றது. அந்த நாளிலே கலையை தேடியோ அல்லது ஏதாவது ஒரு சுற்றுலா தலத்தை தேடியோ தன்னுடைய நேரத்தை கழிப்பதற்காக போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிராமத்து மக்களுக்கு அப்படி அல்ல. கிராமத்து மக்கள் ஒரு 6 மாதம் அவர்களுக்கு விவசாய வேலைகள் இருக்கும். 6 மாதம் கொண்டாட்ட திருவிழாக்கள் நடத்துவது, திருமணம் நடத்துவது, இது மாதிரியான பணிகளில் ஈடுபடுவார்கள். அப்படி அவர்களுக்கு நேரம் இருப்பதால் அதை ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் அதில் ஈடுபடுகின்றார்கள். கலையிலும் சரி, சடங்குகளிலும் சரி, திருவிழாக்களிலும் சரி தங்களை இணைத்துக் கொள்கின்றார்கள். அவர்கள் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தைப்பொங்கல் வரும், மஞ்சு விரட்டு வரும், அல்லது மாட்டோட்டம் வரும், எப்பொழுது மாசி திருவிழா வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார். நகரத்து மக்கள் அப்படி இல்லை. ஐயோ திருவிழா வருகிறது, செலவாகி விடுமே, விடுமுறை எடுக்க வேண்டுமே, அப்படியான ஒரு மனநிலை இருக்கிறார். இருந்தாலும் அரசு இந்த கலைகளை நகர்ப்புற மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கலை சங்கமத்தின் மூலமாக நகர தெருக்களிலே நம்முடைய நாட்டுப்புற கலைகளை நிகழ்த்தி காட்டி வருகின்றார்கள். அது தை மாதம் நிகழ்த்தி காட்டுகின்றார்கள், சித்திரை மாதம் சித்திரை திருவிழாவுடைய நிகழ்த்தி காட்டுகின்றார்கள். அப்படி அவர்களும் ஆதரிக்கின்றார்கள். நகரத்துள்ள மக்களும் ஆதரிக்கின்றார்கள். அவர்கள் ஒரு வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது அந்த வழிபாட்டிலே கிராமிய கலைகளை நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அந்த ஒரு நேர கட்டுப்பாடு, அவருடைய எந்தத்தனமான ஒரு வாழ்க்கை, அதனால் அவர்கள் அந்த கலையில் ஈடுபடுவதில்லை. ஆனால் அந்த கலையை ரசிக்கிறார்கள். நம்முடைய கலை, நம்முடைய பாரம்பரிய கலை என்று அவர்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது. அதை வளர்த்தெடுப்பதற்கு அரசு முயற்சி செய்து கொண்டு வருகின்றது. நிச்சயமாக சார். எங்களுடைய இந்த பாரம்பரிய கலைகள் வந்து அழிவடைந்து கொண்டு போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து அரசினரும் எங்களுக்கான ஒரு ஒத்துழைப்பை தருகின்ற பொழுதுதான் வந்து இன்னும் எங்களுடைய கலைகளை அழிந்து விடாமல் எங்கள் அடுத்த சந்ததிக்கும் கொடுப்பதற்கு இன்னும் இலகுவாக இருக்கும். நன்றி சார். இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல விடயங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வாரமும் இதற்கு மேலாக இன்னும் பல விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகின்றோம். அதற்கு முன்னராக இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருந்தமைக்கும் நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அரந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.